வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம Mavic மினிக்கு ஒரு லேண்டிங் கியர் வாங்கியிருந்தேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த லேண்டிங் கியர் பாத்தீங்கன்னா Mavic மினிக்கு மட்டும் இல்லங்க, மினி 2 மினி SE எல்லா ட்ரோனுக்குமே செட் ஆகும். இந்த லேண்டிங் கியர் எதுக்கு அப்படின்னா, இந்த லேண்டிங் கியர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ட்ரோன் தரையில இருந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கையில டேக் ஆஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில் கீழே இருக்க அந்த நிறைய ஏர் வெண்ட் எல்லாம் அந்த லேண்டிங் கியர் மறைச்சிடும். அதனால அதிகமாக டஸ்ட் உள்ள போகாம இருக்கும். அதே நேரத்தில் லைட் வெயிட்ன்றதுனால உங்களுக்கு நார்மல் ஃப்ளைட்ல தான் இருக்கும், நார்மலாக தான் ஃப்ளை ஆகும். அந்த பிகினர் மோடுக்கு மாறாது. அதனால நல்ல ஹைட்டு நல்ல டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இது ஒரு ஃபோல்டபிள் டைப் லேண்டிங் கியருங்க. இது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா STARTRC. ஏற்கனவே இந்த பிராண்டோட ப்ரொப்பலர் கார்டு அப்புறம் சிக்னல் பூஸ்டர் பற்றினா நான் வீடியோ போட்டிருப்பேன். நான் யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அதோட அமேசான் பை லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித் கூப்பன் கோட கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ரிடீம் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் மைனஸ் ஆகும். ஒரு சின்ன கல் இருந்தால் கூட அது மேலே வச்சு நீங்கள் டேக் ஆஃப் பண்ண முடியும். இது வரைக்கும் பாருங்கள், ஒரு சிபி கவரில் நம்ம ட்ரோனுக்கு வர கவர் மாதிரி இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராம் தாங்க, நெட் வெயிட் 10 கிராம் தான். ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. நம்ம ட்ரோனோட கலர் கிட்ட தான் வருது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் இருக்கும் லேண்டிங் கியரு. இதை நம்ம ட்ரோனுக்கு அடியில் அப்படியே ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். நமக்கு இது எப்படி வருதுன்னா, நம்ம பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் செட் ஆகுது. அந்த கீழே இருக்க 2 சென்சாரை இது எதுவும் பிளாக் பண்ணல, அதை டிஸ்டர்பே பண்ணலங்க. அப்படியே இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு ரொம்ப ஹார்டாக இந்த நம்ம பாடியை டேமேஜ் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது, லேசாக இருக்குது. அதே நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பின்பக்கமாக கீழே இருக்குது பாருங்கள், அதை அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்துடும், ஸ்லைட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த மாதிரி இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய நேரத்தில் ஒரு மண் தரையிலையோ இல்லை ஒரு புல் தரையில் இல்லை வெட்டான சர்ஃபேஸ்லேருந்து டேக் ஆஃப் பண்ணும்போது பயமாக இருக்கும். என்னடா அது கிம்பல்லாம் வேறு இருக்குது. எனக்கு கிம்பல்லாம் போயிடுச்சுன்னா இதுவே ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் செலவு வைக்கும் நம்ம துண்டு கிம்பல். அதனால் என்ன பண்ணுறது இதனால் தெரியாது. ஒரு கல் இல்லை ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வைப்பேன். அதே மாதிரி கையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கேன் ப்ரொப்பலரில். அதனால் வச்சு டேக் ஆஃப் பண்ணுறது கூட பயமாக இருக்கும். அதுவும் நீங்களே தனியாக ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்கும். தரையில் வெட் தரையாக இருந்ததுன்னா அது இது போடும்போது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. பாருங்கள், 10 கிராம் தான் அப்படின்னும் போது வெயிட் ஏதோ ஒரு குட்டி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. நம்ம கிம்பல் ஈஸியாக கேலிபிரேட் ஆகும். இன்னொன்று நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். என்னன்னா, இவ்வளோ பெருசாக இருக்கே இந்த லேண்டிங் கியர் முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ இந்த கிம்பல் டேர்ன் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. நம்ம மோஸ்ட்டாக ட்ரோனை ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு வெர்டிகலாக கீழே பார்க்குற மாதிரி ஷாட்லாம் எடுப்போம். ஒரு ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் உங்களோட ட்ராவல் விலாக்லாம் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு டாப் ஷாட்டில் டாப் ஆங்கிலேருந்து கீழே அப்படி வெர்டிகலாக நம்ம கிம்பல் அப்படி வச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த 2 லேண்டிங் கியரோட காலுமே பார்த்தீங்கன்னா கவர் ஆகலை. ஃப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே இப்படி பெண்ட் பண்ணிட்டு கீழே அப்படி பிடிச்சி எடுத்துடலாம். இந்த லேண்டிங் கியரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வருதுங்க. அதே நம்ம கூப்பன் கோடான டெக் 50 ஆஃப் அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 50 ரூபா மைனஸ் ஆகும். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.